ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒருத்தரை ஏமாற்ற நாம் நினச்சோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி முடியும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது அவர் அவங்க அப்பா திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் பையனும் தான். அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் வந்துடுது. அப்போ அந்த பையன் நினைக்கிறேன், ஐயோட நம்ம அம்மாவுக்கு உடம்பு முடியலை, இனிமேல் அம்மாவால் வேலை செய்ய முடியாது, நாம தான் சம்பாதிச்சு அம்மாவை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, எப்படியாவது நம்ம எங்கேயாவது போய் வேலை தேடி சம்பாதிச்சு அம்மாவை காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா நான் வேலை தேடி போகிறேன், நீங்கள் பத்திரமா வீட்டில் இருங்க, இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிறங்க, எப்படி நான் பொன் பொருளோட வீட்டுக்கு வரேன்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப தூரம் போக வேண்டாம், பக்கத்தில் பாருப்பா, பக்கத்து கிராமத்தில் எதுங்க வேலை இருந்தால் பாருப்பான்னு. சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் போகிறான். ஒரு நிறைய பேர்கிட்ட வேலை கேட்குறான், யாருமே வேலை கொடுக்கல. ஒரு 50-60 கடைகளில் வேலை கேட்குறான், அங்கேயும் வேலை கிடைக்கல. கடைசியாக மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் நான் உனக்கு வேலை தாரேன் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க வீட்டில் கொண்டு போய் 2 நாள் அவனுக்கு ஒரு ரூமு கொடுத்து 2 நாள் சாப்பாடு கொடுத்து வச்சுருக்காரு. அப்போ அந்த பையன் நினைக்கிறேன், என்னடா 2 நாளாச்சு இன்னுமே ஒரு வேலையும் சொல்லலையே முதலாளி அப்படின்னு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். 2 நாள் கழிஞ்சு அந்த முதலாளி ஒரு ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு, அந்த பாருப்பா அங்கே கிடக்கிற 4 சாக்கை எடுங்கிறாரு. எடுத்துக்கிட்டு வரான். அந்த மாட்டு தோல் ஒன்று, எரம மாட்டு தோல் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வாப்பாங்கிறாரு. இவன் எதுக்குன்னு ஆலோசனை பண்ணினாலும் நமக்கு வேலை கொடுக்குற முதலாளி என்ன ஏதுன்னு கேட்காம எடுத்துக்க போகணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வரான். ஒட்டகத்தில் ஏறுன்னு சொல்கிறாரு. ஏறி ஒரு பெரிய மலை பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நவரத்ன மலை அங்கே இருக்கிறது. அப்போ அந்த பையனை கீழே இறக்கி விட்டுட்டு இந்த சாக்கை எடுத்து வச்சுட்டு மாட்டுத்தோலை விரிக்க சொல்கிறாரு. விரிக்கிறான். அதில் படுன்னு சொல்கிறாரு. படுக்கிறான். கடகடன்னு உருட்டி அந்த மாட்டுத்தோலை வச்சு அவனை கட்டிட்டு இவர் ஓரமாக ஒரு மரத்தில் ஒளிஞ்சு நிற்கிறாரு. 2 கழுகு வருது. அவனை அழகாக தூக்கிட்டு போய் அந்த நவரத்ன மலையில் வச்சுட்டு கொத்துது. அப்போ கொத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டு பிரிஞ்சிருது. டக்குன்னு இவன் எந்திரிக்கிறான். இவன் எந்திரிச்ச உடனே அது 2 கழுகு டக்குன்னு அந்த செகண்டே பறந்துருது. இவன் அப்படியே நின்று பார்க்குறான். நிறைய நவரத்தின கல் கிடக்குது. கீழே பார்க்குறான். முதலாளி இருக்கார். என்ன பார்க்குறான்? அந்த கல்லை அள்ளி கீழே போடுங்கிறாரு. சரின்னு இவன் விறுவிறுன்னு கல்லை அள்ளி கீழே போடுறான். 4 சாக்களையும் நிமித்துறாரு. நிமித்தினதுக்கு அப்புறமா முதலாளி நான் எப்படி கீழே இறங்கி வரான்னு கேட்குறாரு. பின்னாடி திரும்பி பாரு, அவங்க வழி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் முதலாளி 4 மூட்டையும் ஏற்றிக்கிட்டு ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இவன் திரும்பி பார்க்குறான். நிறைய எலும்பு கூடு தான் இங்கே கிடக்குது. இவனுக்கு பகீர்னு ஆயிடுது. என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நின்று ஆலோசனை பண்ணுறான். எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாட்டுத்தோலை எடுத்து திரும்ப அவன் உடம்புல போட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே படுத்துருக்கான். திரும்ப அந்த 2 கழுகு வருது. கீழே இப்படி உட்காரும்போது அந்த 2 கழுகோட காலையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டுறான். 2 கழுகும் பறக்க ஆரம்பிக்குது. இந்த கழுகால் எப்படி பார்த்தாலும் ஒரு மனுஷனை தூக்கிக்கிட்டு உயர பறக்க முடியாது இல்லையா? கழுகு பறக்கும்போது இவன் கீழே இழுக்கிறவனைக்கு டக்குன்னு
இந்த நிலப்பரப்பு வரும்போது 2 கையையும் விட்டுறான், கீழே வந்து விழுந்து இவன் தவாளிச்சிடுறான். வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வந்து அங்கே இருக்கும்போது அந்த நவரத்தின கல்லில் தன்னுடைய பாக்கெட்டில் எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் அங்கே படுக்கிறான். இந்த கல்லை கொண்டாந்து விற்றுட்டு அம்மாவுக்கு அழகான ஒரு வீடு கட்டி கொடுத்து ஒரு 2-3 மாதம் பொறுத்து திரும்ப அவன் வரான். அதே முதலாளிகிட்ட வரான். முதலாளி எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பார்க்குறாரு, என்னடா அது அப்பா வந்தவன் மாதிரியே இருக்கே அப்படின்னா, அவன் திரும்பி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இவன் புதுசு, அவன் சாயலில் இருக்கான். ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களே, அதில் இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு வாப்பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் என்னெல்லாம் பண்ணினாரோ அதே மாதிரி இவனையும் பண்ணிவிட்டு திரும்ப நவரத்ன மலைக்கே கூட்டிகிட்டு வராரு. அப்போ கரெக்டாக அந்த சாக்கை எடுத்து வச்சுட்டு இந்த மாட்டுத்தோலை விரிக்க சொல்கிறாரு. விரிக்கிறான். அதில் படுன்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள முதலாளி அந்த மாட்டுத்தோலில் தள்ளி கடார்னு இறுக்கி சுற்றி கட்டி வச்சிட்றான். கட்டி வச்சுட்டு இவன் போய் ஓரமாக நிற்கிறான். கழுகு அதே மாதிரி வருது. அதே மாதிரி இவனத்தையும் கொண்டு மேலே போடுது. கொத்தி உரிக்கும் போது இவன் எந்திரிச்சிட்றான். கழுகு பறந்து போயிடுது. திரும்ப இவன் கீழே நிற்கிறவன் சொல்கிறான், முதலாளி என்ன பார்க்குறீ, அந்த கல்லை எடுத்து கீழே போடுங்க, நவரத்தின கல்லுன்னு. அவனை அள்ளி போடுறான். 4-5 சாக்கு நிமிந்தவனைக்கும் 4 சாக்கு நிமிந்தவனையும் ஒட்டகத்தில் ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு கிளம்புறான். அங்கே நின்று கேட்குறான், எப்பா நான் எப்படி கீழே வரேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு. இவன் உடனே சொல்கிறான், திரும்பி பாருங்க முதலாளி, அங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு வழி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, ஆஹா இவன் அவன்தான், நாம் கொண்டு வந்து ஏமாற்றணும் இல்லையா, அவனே தான் இவன், நாம் தான் வழி தெரியாமல் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அத்தனை எலும்பு கூடு கிடக்கு. இவங்க எல்லாமே நாம் ஏமாத்தினவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். காலம் கடந்து சிந்திச்சு எதுக்குமே மாற போகிறது கிடையாது. அதே மாதிரி எத்தனுக்கு எத்தன் இவ்வகை வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நாம் வந்து ஒருத்தரை ஏமாற்ற நினச்சி இவனை ஏமாற்றிட்டு நாம் மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு மேலே ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு கணக்கு போடுவான் இல்லையா. கண்டிப்பாக நாம் வாழுகிற வாழ்க்கையில் யாரையுமே ஏமாற்றி பொழைக்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இந்த முதலாளி மாதிரி தான் நாம் வந்து மாட்டிக்கணும். அதே மாதிரி அந்த எலும்புக்கூடு மாதிரியே அப்புறம் இந்த முதலாளியும் ஆயிட்டாரு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மலையில் சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்காது இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.